நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே அவர் தேடி ஓடி வந்தார், தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர்
ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. 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 குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது புல்லுள்ள இடங்களில் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஓட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். என்னை தண்ணீரண்டை ஓட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கும் அவரை நாடுவோருக்கும் குறைவில்லாமல் நடத்துகிறவரே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. சேர்ந்து சொல்லலாமா? குறைவில்லையே, குறைவில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவரை தேடுவோருக்கு, நாடுவோருக்கு, அவர் அண்டை சேருவோருக்கு அவர் ஒரு நாளும் குறைவாய் விட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவர் ஒருபோதும் குறைவாய் நம்மளை விட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்கிறது, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. உலகத்தில் 1008 வழி இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. உழைக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் உலகத்தில் 1008 வழிகள் இருக்குது. ஆனால் நான் நடக்க வேண்டிய வழி ஒன்று உண்டு. அல்லேலூயா. அந்த பாதையில் நான் நடக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் எனக்கு குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. இந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சது மாதிரி நடக்காம, என் தகப்பனை நீங்கள் காட்டுற வழியில் நான் நடப்பேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்கள் வார்த்தையை தான் நம்பி இருக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் ஒரு வார்த்தை ஒரு போதகர் சொன்னார். என்னன்னா, பிரசங்கம் வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கறது, ஆராதனை செய்யறதுங்கிறது நாம தேவனுக்கு கொடுக்கறது. அல்லேலூயா. அந்த ஆராதனை தேவனுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுங்க சொல்லுங்களேன்? எப்படி கொடுக்கணும்? ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்க போறோங்க.
எப்படி கொடுக்கணும்? புரியலைங்க. முழு மனதோடு, அப்புறம் நல்லா ஆராதிக்கணும். பழுது இல்லாம, ஏனோ தானோன்னு இல்லாம, கடமைக்கேன்னு இல்லாம, கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செஞ்சிருக்கிறாரு. அவரை நான் பாடுவேன். ஏன்னா அவர் என்ன ஒரு நாளும் தனியா விட்டது கிடையாது. அல்லேலூயா. இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஒருவேளை நம்ம பாதை ஒரு வேளை மாறி நின்னாலும், இல்லை எங்கேயாவது ஏதாவது நம்ம இப்போ ஒருவேளை என்ன சொன்னால், என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் நான் செய்கிற சில காரியங்கள் ஆண்டவர் வழியை விட்டு நகர்த்திருக்கலாம். ஆனாலும் மகனே போகாத, மகளே போகாத, உன் வழி அது இல்லை, உன்னுடைய இடம் அது இல்லை, உனக்கான ஸ்தானம் அது இல்லைன்னு நேராக நடத்துறாரு. பார்த்தீங்களா? அதுதான் அவர் நம்ம மேலே வச்ச கிருபை. அல்லேலூயா. அவர் நம்ம மேலே வச்ச இரக்கம் தான் இது வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அந்த குறைவில்லாமல் நடத்துகிறவர், நிறைவாய் நம்மை நடத்துகிறவர், வல்லமையோடு நடத்துகிறவர், நமக்கு சேதம் வராமல் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருந்தார்னா அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்லுகிறாரு. மனுஷன் என்னென்னமோ நினைச்சு மேன்மை பாராட்டி பேசிட்டு இருக்கிறான். வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மிகுதியான பொருளை தங்கள் குழந்தைக்கு வைக்கிறார்கள். இப்படிலாம் வச்சு மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா தாவீது செஞ்ச காரியம் என்னன்னா, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய சாயல்னால தான் திருப்தி உண்டு. அவரை போல மாறுறதுல தான் திருப்தி இருக்குது. காலையில் எந்திரிச்சா எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிறதுல என் திருப்தி கிடையாது. இல்லை நாளைக்கு நான் பலத்தோடு இந்த காரியத்தை செஞ்சு சாதிச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறதுல கிடையாது. அல்லேலூயா. அவருடைய சாயல்ல தான் திருப்தி, அவருடைய பிரசன்னத்தை வாங்குறதுல தான் திருப்தி. அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். சின்ன குழந்தைங்க எல்லாரும் பாடணும். பிரகாசம் அடைகின்றேன். சேர்ந்து சத்தத்தை ஊதி சொல்லலாமா? அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஏன் அவமானம் அடைய மாட்டோம்னா, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறவர் அவர். அல்லேலூயா. என்ன தேவையோடு வந்தோமோ, என்ன எண்ணத்தோடு இருக்கிறோமோ அதன்படியே நடத்துகிறவர். என் எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய எண்ணம் கர்த்தருக்கு முன்பதாக நல்லா இருக்கணும். அது உண்மையாலுமே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வச்சுதான் ஆகணுங்க. மாய்மாலம் கிடையாது. ஏமாற்றத்தோடு வஞ்சிச்சுட்டு, ஏமாத்திக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, புறங்கூறிட்டு, ஒன்று மாற்றி ஒன்று பேசிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை நிரப்பிடுங்கப்பான்னு கேட்டா நிச்சயமா நடக்கவே நடக்காதுங்க. நிச்சயமா நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. பாவிகள் அவருடைய சமூகத்துல இருக்க மாட்டாருங்க. இந்த நாள்ல நான் என் வாழ்க்கை நீதிமான போல மாறணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? நீதிமான போல மாறணும். உங்க கண்ணு என்ன பார்க்கணும் ஆண்டவரே. இந்த பூமியில சுத்தி உங்க கண்ணு என்ன பார்க்கணும். எல்லாம் சேர்ந்து என் கூட இந்த பாடலை பாடலாமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், நான் அவமானம் அடைவதில்லை, ஏன்னா நான் உங்க பிள்ளை ஆண்டவரேன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா
நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லாம உம்மைத்தான் பார்க்கின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லாம கண்கள் நீதிமானை, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. பாடிக்கிட்டே இருக்கலாம் அந்த வார்த்தைகளை சேர்ந்து பாடங்களை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், என்னை இறுதி வரை நடத்தி செல்வீர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. சொல்லாம உம்மோடு இருக்கணுமே,
இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே என்றென்றுமே. உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. 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 சொல்லம்மா, ஓடும் நதியே, ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. என்னை நேசித்தவருக்கு, எல்லா நாளும் என்னை நம்பினவருக்கு கனிகள் கொடுக்கணுமே. சொல்லுமா, உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாம் எழுதுன்ற பாருங்களா, எழுந்திருக்க முடிஞ்சவங்க எழுதுங்களா. இயேசு நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லலாம், நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு 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 ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் சொல்லாமல் நன்றி ராஜா, நன்றி
ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா 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 நன்றி ராஜா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா சொல்லவன் நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எல்லாரும் சொல்லாம வாய்களை திறந்து அம்மா நீங்க நடத்துறீங்க நன்றி உங்க கரம் என்னை நடத்துச்சு நன்றி என்னை கூப்பிடுதலுக்கு உங்க செவி திறந்துச்சு உமக்கு நன்றி பாடிக்கிட்டே இருக்கலாம் எல்லாரும் வாய்களை வார்த்தை வரட்டும் நன்றி ஏசையா நன்றி ஏசையா என் வாழ்க்கையில செஞ்ச நன்மைக்கு நன்றி அமைதியா இருக்க வேண்டாம் அவர் செஞ்ச நன்மையை நினைச்சு சொல்லுங்க நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி என்றுமே என் உள்ளல உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி அப்பா நல்லவரே நன்றி அப்பா நல்லவரே நன்றி அப்பா நல்லவரே நன்றி அப்பா நல்லவரே சொல்லாம நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எல்லாரும் வாயில தந்து சொல்லுங்கள் நன்றி ராஜா ஏசையா உமக்கு நன்றி அப்பா கால தினத்துல போதும் சொன்னது போல
இயேசு என்கிற நாமத்துக்குள்ளதான் விடுதலை இருக்குதுங்க. இயேசு என்கிற நாமத்துக்குள்ளாக தான் பரிசுத்த ஆவியானவரை வச்சு நமக்கு விடுதலை என்கிற காரியத்தை வச்சுக்கிறாரு. அந்த நாமத்தை உயர்த்த நம்ம வாழ்க்கையில விடுதலை, நம்முடைய எண்ணங்கள்ல விடுதலை, நம்முடைய ஆத்துமாவில் விடுதலை, சரீரத்துல விடுதலையா இருக்குது. அந்த இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தாத பட்சத்துல, அவரோடு கூட இல்லாத பட்சத்துல, என் வாழ்க்கையில இப்படி நடக்குதே ஏசப்பான்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அருகதை கிடையாதுங்க. ஏசையா, உங்க கூட எங்க வாழ்வு இருக்குன்னு ஆண்டவரே, உங்க கூட எங்க வாழ்வு இருக்குன்னப்பா. அந்நிய காரியங்களிலும் அந்நிய எண்ணங்களிலும் பிணைக்கப்பட்டு நான் இயேசுவோட பிள்ளை, நான் கர்த்தரோட பிள்ளைன்னு பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, எங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கலாமா கர்த்தருடைய சமூகத்துல? பக்கத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். ஏசையா, உங்களை போல மாறன ஆண்டவரே, எங்க வாழ்க்கை உங்களை போல மாறன ஆண்டவரே. ஏதோ ஒரு மனிதன் நின்று கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு சொல்றதுனால நானும் நிறைஞ்சிருவேன் அப்படின்னு கிடையாது. என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக மாறணும் சொல்லலாம். உங்க வாய்களை திறந்து யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல ஆராதிக்கிற வேலையில மௌனமா இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாதுங்க. கர்த்தருக்கு செலுத்துற ஆராதனை இது, மனுஷனுக்கு செலுத்துறது அல்ல. என் அப்பாவுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவருக்கு செலுத்துறது. அதுல பழுது இல்லாம நான் எந்த அளவுல அளக்கிறனோ அந்த அளவு தான் என் வாழ்க்கையில அளக்கப்படும். மறுபடியும் அதை நான் நினைவு கூறணும். நான் எந்த அளவுக்கு அளக்கிறனோ அதுதான் எனக்கு அளக்கப்படும். வாய்களை திறந்து உமக்கு நன்றி ஏசையா, என்னை இதுவரைக்கும் இப்படி இருந்துமே நான் நடத்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை மாறாம, ஆண்டவர் கூட இருக்கிற உறவுல மாற்றம் இல்லாம, அதுல ஒரு மேம்பாடு இல்லாம, அதுல ஒரு கட்டப்பட்ட இணைப்பு இல்லாம, கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு நான் எதிர்பார்த்து நிக்கிறேன்னா நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறது, நிறைவு அவரு கொடுக்கிறது. அதுக்கு நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாள்ல ஏனோ தெரியல, இதே இந்த வார்த்தையை மனசுல வந்துட்டே இருக்குது. கர்த்தரோட உறவுல நான் சரியா இல்லாம என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னப்பா நடக்குது, என் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, இந்த வருஷத்துல துவக்கத்திலே வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நிச்சயமாவே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரிஞ்சே நம்மளை ஏமாத்திட்டு கிடக்கணும். போதகர் நம்மளை கரம் பிடிச்சு பரலோகத்தை கூட்டிட்டு போக முடியாது, இல்ல கூட இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சு பரலோகத்தை கூட்டிட்டு போக முடியாது. சொல்லுகிற வார்த்தையை கேட்டு பரலோகத்துக்கு தான் வழியினா போயிடணுங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும். மனுஷனோட வழி கிடையாது, கேட்கப்படுகிற துர்க்கிரியான வார்த்தைகள் மேல கிடையாது, கர்த்தருடைய வழியில தான் போக முடியுங்க. அதுல மட்டும்தான், அந்த பாதையில தான் வெளிச்சம் இருக்குது. அந்த பாதையில மட்டும்தான் நமக்கு தீபமா அவர் கூட வருவாரு. கர்த்தாவே, நீங்க ஏற்று நடத்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மாறன ஆண்டவரே. இப்படியே வந்துகிட்டு போய்கிட்டோம், உலகத்துக்கு பிரயோஜனமா இல்லாம உமக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கர்த்தர் என்ன நடத்துகிறாரு, கிருபையினால வந்துச்சுன்னு சொல்லுகிற இந்த ஏமாற்று வார்த்தைகளை நாங்கள் இனியும் செவி சாய்க்காதபடி மன தெளிவுள்ளவர்களாக இருக்க தேவனே கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவியானவர் நீங்க வழி நடத்தின ஆண்டவரே, நீங்க எங்களை வழி நடத்தின ஆண்டவரே, உங்க வார்த்தை எங்களை நடத்தின ஆண்டவரே. செவி திணறுள்ளவர்களாகி காதுக்கு இனிமையாக அதை கேட்டுட்டு ஓடாதபடி ஆண்டவரே, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது நடக்க வேண்டிய வழி இதுதான் பேசுறவங்க வார்த்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. எங்க சபா அப்படி பிரவேசிக்கணும் ஆண்டவரே. விளைச்சல்ல பார்க்கும்போது பயங்கரமா ஏக்கர் கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா கோதுமை மணியா கொண்டு வந்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூட்டைகளை கட்டி ஒரு பில்டிங்குள்ள அடக்கிடுவாங்க. பார்க்கிறதுக்கு பசுமையா தெரிகிற மாதிரியோ பார்க்கறதுக்கு திரளா இருக்கிற மாதிரியோ இல்லாதபடி அடிச்சு சேர்த்து உடைத்து மணியா உள்ள இருக்கணும் ஆண்டவரே. நாங்க மணியா இருக்கணும் ஆண்டவரே.
இதுக்கு பிசாசு எந்த காரணமும் கிடையாது, அவனுடைய தந்திரங்கள் எதுவும் கிடையாது. ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கூட மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கூட மாறணும் ஆண்டவரே, உமக்குடைய சாயலா மாறணும் ஆண்டவரே. அவ்வளோ பியூரா எங்களால் மாற முடியல, ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்துங்க. அனுதினமும் எங்கள் பாவங்களை கழுவி பாவங்களை அறிக்கிட்டு உங்களோடு கூட இருக்கிற வாழ்க்கையில ஒன்று சேர எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதனால சொல்லப்படுது, உலக பெருமை இன்பம் இல்லை இதுதான் நிரந்தரம் நிற்கிறத வச்சுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. என்னமோ பாடுறாங்க, என்னமோ பேசுறாங்க, யாரோ கத்துறாங்கன்னு தான் இருக்கும் சிந்தை. அதான் அந்த பாடல சொன்னேன், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, நான் என் வாழ்க்கையெல்லாம் உம்மை போல் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணும். அவரு கூட இருக்கிற வாழ்க்கை, அவரை போல மாறுறது அந்த திராட்சை செடியோட கொடியா இணைஞ்சு வளரும் போது மட்டும்தாங்க. நான் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கூடுமான வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும் காலம். மல தெளிவுள்ளதாக தேவனை கிருபை செய்வீராக. சபையில கொடுக்கப்படுவதான எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை மாற்றி வாழ்க்கையை திருத்தி எங்க வாழ்க்கையை பரலோகத்துல போய் சேர்க்கணும் ஆண்டவரே. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இங்கேயே அழிஞ்சு போறதுக்கு நாங்கள் உருவாக்கப்படலை. நாங்கள் எங்கள் தகுதி பெற்று ஆண்டவரே நிழலாட்டமான வாழ்க்கையில இங்கே நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து நிஜமான வாழ்க்கையில யுக யுகமாய் வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத்தக்கதான எங்கள் செவியை திறந்துடலுங்க ஆண்டவரே. எங்கள் செவி பிசாசு பேசுதா அப்பா நீங்க பேசுகிறான்னு ஒரு தெளிவு உண்டாகத்தக்கதான செவியா இருக்கட்டும் ஆண்டவரே. உலக மனிதர்களை போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. கர்த்தர் நடத்துங்க அப்பா. வருகிற நாட்களில் கர்த்தர் எங்களோட பேசி எங்க வாழ்க்கையை மாற்றுங்க, ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு தெரியல அந்த வார்த்தை மறுபடியும்